1991 பிரபாகரன் தலைமையிலான LTT தான் ராஜீவ்காந்தி அவர்களை படுகொலை செய்தது என்ற போது அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை, திமுகவுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இதன் மூலம் திமுக LTT-யோடு நெருக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பொது பார்வை இங்கே இருக்கு. இவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் அவங்க இந்த வேலையெல்லாம் செய்தாங்க. ஸ்ரீ சபாரத்னம், அதுக்கடுத்து பத்மநாபா போன்றவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டது புலிகளால் செய்யப்பட்டது திமுக ஆதரவால் தான் நிகழ்ந்தது அப்படின்னு இந்த திமுக அரசாங்கத்தையே அழைத்தார்கள். அந்த மாதிரி பார்க்கிற போது அதிமுக ஈழத்தமிழர் பிரச்சனையிலும் நம்முடைய கருத்தோடு நிலைப்பாட்டோடு நெருக்கமாக இல்லை. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தது, ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வந்தது, அதே போல சட்டமன்றத்திலேயே பிரபாகரனை கைது செய்ய வேண்டும் என்று தீர்மானம் போட்டது. இப்படியெல்லாம் பார்க்கிற போது ஒப்பீட்டளவில் திமுகவோடு நெருங்கி பயணிக்கிற வாய்ப்பு நமக்கு அதிகம் இருந்தது. ஆகவே நாங்கள் அவர்களோடு தொடர்ந்து பயணிக்கிறோம்.